இப்போ டிஎன்பிசி ஜேடிஓ 2021 கொஷின்ஸ் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் மாடுலஸ் இஸ் கிவன் பை த ரிலேஷன். செக்ஷன் மாடுலஸ்னால் என்ன சொல்கிறாங்க? ஐ பை ஒய். ஓகேங்களா? ஐ பை ஒய். ஐனா என்னது? மொமெண்ட் ஆஃப் ஐனா என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஐனா என்ன சொல்கிறாங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பை டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்ட்ராய்டல் ஆக்சிஸா? ஓகே. செக்ஷன் மாடுலஸ் இதெல்லாம் டைரெக்டாக ஃபார்முலா வர கொஷின்ஸ். அடுத்து த சென்ட்ராய்டு ஆஃப் செமி சர்க்கிள் ஹேவிங் ரேடியஸ் ஆர். என்ன சொல்கிறாங்க? செமி சர்க்கிளோட சென்ட்ராய்டு கேட்குறாங்க. 4r/3π. ஓகேவா? அடுத்து வென் ஷியர் ஃபோர்ஸ் அட் அ பாயிண்ட் இஸ் 0. ஓகேவா? த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அட் தட் பாயிண்ட் வில் பி மேக்ஸிமம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை இன்னொரு டப்லேயே சொல்லுவாங்க. ஷியர் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் இட் சைன்ஸ். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் எப்போ மினிமம் 0வாவோ இல்லை அதோட சைனை சேஞ்ச் ஆகுதோ அப்போ பெண்டிங் மொமெண்ட் எப்பயுமே என்னவாக இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்து த நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் காம்பனன்ட்ஸ் பாசிபிள் அட் ஹிஞ்சுடு. ஹிஞ்சுடுன்னா என்னது? சிம்பிளி சப்போர்ட்டட் கேட்குறாங்க. இதில் என்ன கொடுக்குறாங்க? ஜென்ரல் லோடிங் கண்டிஷன். ஜென்ரல்னால் என்னது? ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் வரும், வெர்டிக்கல் ஃபோர்ஸும் வரும், மொமெண்ட்டும் வரும். ஸோ இதில் ஜென்ரல் லோடிங் கண்டிஷனில் நமக்கு ரெண்டே மட்டும்தான் ரெசிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டு விஷயத்த மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ரெண்டே விஷயத்த மட்டும்தான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ரெசிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் அடுத்து இஃப் தேர் இஸ் யூடிஎல் ஆன கேன்டிலிவர் பீம் இருக்குது. அதில் என்ன இருக்குது? யூடிஎல் இருக்குது. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைன். எது? இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைன். அவ்வளோதான். அடுத்து த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இஸ் அ பாயிண்ட். என்ன சொல்கிறாங்க? பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்னா என்னது? பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் இட் சைன்ஸ். இப்போ ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு இப்படி சொல்லுவாங்களா? இப்படி வருமா? ஓவர் ஹேங்கிங் பீமோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இந்த பாயிண்ட்டும் தான் என்ன சொல்கிறாங்க? பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். என்ன சொல்கிறாங்க? பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். அடுத்து ராபர்ட் ஹூக் டிஸ்கவர்டு எக்ஸ்பிரிமெண்ட்லி. என்ன சொன்னார்? ராபர்ட் ஹூக் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? வித்தின் எலாஸ்டிக் லிமிட்ல. ராபர்ட் ஹூக் டிஸ்கவர்டு எக்ஸ்பிரிமெண்ட்லி தட் வித்தின் எலாஸ்டிக் லிமிட் என்னது? ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகேவா? ராபர்ட் ஹூக் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அடுத்து செயின் சர்வேயிங் இஸ் அடாப்டட் ஃபார் ப்ரிப்பரிங் பிளான்ஸ் ஆஃப். செயின் சர்வேயிங்கை எப்பயுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்மால் ஏரியாஸ். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்மால் ஏரியாஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். செயின் சர்வேயிங் இஸ் அடாப்டட் ஃபார் ஸ்மால் ஏரியாஸ். ஒரு டோட்டல் ஸ்டேஷன் எதெல்லாம் மெஷர் பண்ணும்? ஹரிசாண்டல் ஆங்கிளை மெஷர் பண்ணும், வெர்டிக்கல் ஆங்கிளை மெஷர் பண்ணும், டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும். சரியா? டோட்டல் ஸ்டேஷன் எதை மெஷர் பண்ணும்? ஹரிசாண்டல் ஆங்கிளை மெஷர் பண்ணும், வெர்டிக்கல் ஆங்கிளை மெஷர் பண்ணும், டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணும். அடுத்து a curve of varying radius. இது என்னது? ஒரு curve of varying radius. ஒரு curve இருக்குது, அதோட ரேடியஸ் ஒவ்வொரு இதுலேயும் மாறுதுன்னா அது என்னது? டிரான்சிஷன் curve. என்னது? டிரான்சிஷன் curve. லோக்கல் அட்ராக்ஷன் அட் அ பிளேஸ் மே பி டியூ டு. இப்போ லோக்கல் அட்ராக்ஷன்னா என்ன சொல்லுவாங்க? மேக்னெட் இருக்கிறப்ப வரும். சரியா? சம் அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறப்ப வரும். அதே மாதிரி ஒயர் கேரியிங் எலக்ட்ரிக் கரண்ட்டில் வரும். ஒரு ஒயர் இருக்குது, அதில் எலக்ட்ரிக் கரண்ட் போயிட்டு இருக்கப்போ என்ன வரும்? லோக்கல் அட்ராக்ஷன் வரும். அடுத்து இதில் டிஎன்பிசி ஆன்சர் கீ சி அண்ட் டி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் எனக்கு தெரியல. ஃபியூச்சர் வீடியோஸில் புக்கை பார்க்குறப்ப சொல்கிறேன். எ தியோடலைட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஸ்டாடியோ டேக்கியோமீட்டர். ஒரு தியோடலைட்டை என்னவா சொல்கிறாங்க? ஸ்டாடியோ டேக்கியோமீட்டராக சொல்கிறாங்க. எப்போ? எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்பும் இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்பும் ஸ்டூடியோ டயக்ராமோட இருக்கிறப்ப. ஓகேவா? ஒரு தியோடலைட்டை கேன் பி யூஸ்ட் அஸ் அ ஸ்டாடியோ டேக்கியோமீட்டர். ஓகே, ஒரு தியோடலைட் இருக்குது, அதை ஸ்டாடியோ டேக்கியோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதில் என்னது? இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப் வித் ஸ்டூடியோ டயக்ராம் இருக்கணும், இல்லைனா எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப் வித் ஸ்டூடியோ டயஃப்ராகம் இருக்கணும். ஓகேவா? அடுத்து the additive constants of theodolite used as tachyometer nearly zero. என்ன சொல்கிறாங்க? அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அது தியோடலைட்டில் ஜீரோவாக எப்போ மாறும்னா என்னது? இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறப்ப. ஓகேவா? இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப். இது டவுட்டாக தான் இருக்குது, பட் ஆனால் இப்போதைக்கு இது ஆன்சர் கே ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் பார்த்துட்டு
சேஞ்ச் பண்ணிக்கலாம் தப்பாக இருந்தால். ஓகே, the additive constant of a theodolite, சரி, additive constant of theodolite used as tachyometer is nearly 0. அது என்ன சொல்கிறாங்க, ease of internal focusing telescope. இதான் இப்போ ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்து contour lines of different elevations. contour line இருக்கு of different elevations can unite to form. ஒவ்வொரு contour லைனும் சேர்ந்து ஓகேவா ஒரு யூனிஃபார்ம் லைனாக மாறுது. சரியா, contour lines of different elevation can unite to form one line in case of என்னது வெர்டிக்கல் கிளிஃப். ஓகேவா, வெர்டிக்கல் கிளிஃப் டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸில் இருக்க கான்டோர் லைன்ஸ் எல்லாம் ஒரே லைனாக எதில் தான் தெரியும், வெர்டிக்கல் கிளிஃபில் தான் தெரியும். ஓகேவா, வெர்டிக்கல் கிளிஃபில் தான் தெரியும். ஐ திங்க் ஸோ இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவர் ஹேங்கிங் கிளிஃபில் ரெண்டு லைன் தான் இருக்கும் மோஸ்ட்லி. இது டூ கான்டோர் லைன்ஸ்னு நினைக்கிறேன். அடுத்து an example of level surface. an example of level surface என்னது, surface of a lake. ஓகேவா, an example of level surface என்னது, surface of a lake. அடுத்து டேப் கரெக்ஷன் இருக்குல்ல, அதோட ஃபார்முலா கேட்குறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், P minus P naught A L into L by AE. ஓகேவா, P minus P naught L by AE. ஓகேங்களா. அடுத்து பெர்மிசிபிள் எரர். இது வந்து டைரக்ட் டேட்டா நம்ம படிக்கிற ஸ்டாண்டர்ட் நோட்ஸ்லேயே இருக்கும். பெர்மிசிபிள் எரர் இன் செயினிங் ஃபார் மெஷர்மெண்ட் வித் செயின் ஆர் ரஃப் ஆர் ஹில்லி டெரைன். ரஃப் ஆர் ஹில்லி டெரைனில் என்னது, 250 அடிக்கே ஒரு அடி குறை இருந்தால் நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். அப்போ இது வந்து என்னது, கொஞ்சம் எரர் அதிகமாக இருக்கிற இடம். சரியா, எரர் அதிகம். த பெர்மிசிபிள் எரர் 250க்கு ஒரு அடிங்கிறது எரர் அதிகமாக இருக்குது. த பெர்மிசிபிள் எரர் இன் செயினிங் ஃபார் மெஷர்மெண்ட் வித் செயின் ஆர் ரஃப் ஆர் ஹில்லி கிரவுண்ட் என்னது, 250க்கு ஒரு எரர் இருக்கலாம், அடிக்கு ஒரு அடி. அடுத்து ஈல்ட் ஆஃப் வெல். இப்போ நம்ம வெள்ளிலிருந்து தண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, மீட்டர் கியூப்னா என்னது, லிட்டர் தானே. லிட்டர் பர் ஹவர் என்னது, லிட்டர் பர் ஹவர். அடுத்து பாருங்க, த ரேஷியோ ஆஃப் பவர் அவுட்புட் ஆஃப் த பம்ப் டு த பவர் இன்புட். ஓகேவா, அவுட்புட் பை இன்புட், எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம் அதுலேருந்து எவ்வளோ அவுட்புட் வருதுங்கிறது என்னது, ஓவரால் எஃபிஷியன்சி. அது என்னது, ஓவரால் எஃபிஷியன்சி. மெக்கானிக்கல் எஃபிஷியன்சினா ரன்னருக்கும் ஷாஃப்ட்டுக்கும் உள்ள ரேஷியோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ரன்னரில் எவ்வளோ பவர் கொடுக்குறோம், ரன்னரில் எவ்வளோ கொடுக்குறோம், அது ஷாஃப்டில் எவ்வளோவா மாறுது. சரியா, அப்போ இந்த ரேஷியோ ஆஃப் பவர் ஆஃப் அவுட்புட் ஆஃப் த பம்ப் டு த பவர் ஆஃப் அவுட்புட் என்னது, இன்புட் ஆஃப் த பம்ப்னா என்னது, ஓவரால் எஃபிஷியன்சி. அடுத்து த வேல்யூ ஆஃப் செஷிஸ் கான்ஸ்டன்ட். சரியா, இது அக்கார்டிங் டு மேனிங்ஸ் ஃபார்முலா. மேனிங்ஸ் ஃபார்முலாவில் செஷிஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னது, சி. இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா 1/n m ஹோல் பவர் 1/6. சில டைம்லாம் 1/mனு கொடுத்துருவானுங்க. இது ஒரு வாட்டி நான் தப்பு பண்ணேன், அதனால் டக்குன்னு ஞாபகம் வருது. சரிங்களா, ஸோ இது என்னது, சி இஸ் ஈக்குவல் டு 1/n. என்னன்னா என்னது, மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட். எம்னா என்னது, ஹைட்ராலிக் டெப்த்தில் ஹோல் பவர் 1/6. அடுத்து in a most economical trapezoidal section. trapezoidal செக்ஷனில் half of the top width எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுதான் டாப் வித் பின்னு வச்சுங்க. இதில் இந்த ஸ்லோப்பிங் சைடு வந்து b/2 இருக்கும். ஓகேவா, in a most economical trapezoidal channel half of the top width is equal to sloping side of the channel. அடுத்து இந்த இன்லெட் லென்த் ஆஃப் வெஞ்சுரி மீட்டர். சரிங்களா, இப்போ வெஞ்சுரி மீட்டர் இருக்கா, இதெல்லாம் இன்லெட் லென்த்து, இதுதான் அவுட்லெட் லென்த்து. ஓகேங்களா, இது எல்லுன்னு இருக்குன்னா இது எல் ப்ளஸ் எக்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அவுட்லெட் லென்த்துங்கிறது தான் எப்பயுமே இன்லெட்டோட பெருசாக இருக்கும். இன்லெட்டுங்கிறது சின்னது. இன்லெட் லென்த் ஆஃப் வெஞ்சுரி மீட்டர் ஆல்வேஸ் லெஸ். ஓகேவா, இன்லெட் லென்த் ஆஃப் வெஞ்சுரி மீட்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ். அடுத்து ஹைட்ராலிக் கிரேடியன் லைன். ஹைட்ராலிக் கிரேடியன் லைன்னா எது இருக்கும், ப்ரெஷர் ஹெட் இருக்கும் ப்ளஸ் டேட்டம் ஹெட் இருக்கும். ஓகேங்களா, ப்ரெஷர் ஹெட் இருக்கும் ப்ளஸ் டேட்டம் ஹெட் இருக்கும். கூடவே ஓகேங்களா, ஹைட்ராலிக் கிரேடியன் லைன்னா அது ப்ரெஷர் ஹெட் டேட்டம் ஹெட் இருக்கும். அதே கூடவே கைனட்டிக் ஹெட்டும் இருந்தால் என்னது, இது டோட்டல் எனர்ஜி லைன். டோட்டல் எனர்ஜி லைன்லாம் மூணுமே இருக்கும். ஓகேங்களா, இப்படி வச்சுக்கலாம். டோட்டல் எனர்ஜி லைனுக்கும் ஹைட்ராலிக் கிரேடியன் லைனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது, கைனட்டிக் ஹெட், அவ்வளோதான். ஓகேங்களா, அதோட வித்தியாசம் என்னது, கைனட்டிக் ஹெட். ஓகேவா. அடுத்து ஃபார் த லேமினார் ஃப்ளோ த்ரூ எ சர்க்குலர் பைப் மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது சொல்கிறாங்க. ஒரு சர்க்குலர் பைப் இருக்குது, அதோட மேக்ஸிமம் வெலாசிட்டி இங்கே தான் இருக்கும், சென்டரில் தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். அது 2 times ஆஃப்
ஆவரேஜ் வெலாசிட்டி. அது எவ்வளோவில் இருக்கும்? 2 times ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டியில் இருக்கும். அடுத்து the flow in which each liquid particle, ஒவ்வொரு liquid particleக்கும் has a definite path and the paths of individual particle do not cross each other. ஒவ்வொரு பார்ட்டிகளும் டெஃபினட்டாக பேரலாக போதான் என்னது லேமினார் ஃப்ளோ. அதான் என்னது லேமினார் ஃப்ளோ. அடுத்து கேபிலரி ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் அ லிக்விட் என்ன சொல்கிறாங்க? H is equal to 4 sigma cos theta by rho GD. ஓகேங்களா? கேபிலரி ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் த லிக்விட் என்ன? H is equal to 4 sigma cos theta by rho GD. அடுத்து the point through which weight is acting. சரியா? வெயிட் ஒரு பொருள் இருக்கிறது தான் அதான் என்னது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. என்ன சொல்றாங்க? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. the pictorial representation of activity and events. இப்போ பிக்டோரியலாக ஒரு ஆக்டிவிட்டி ஈவெண்ட்ஸை சொல்கிறது என்னது? இது சிபிஎம்மில் வருது. அதான் என்னது நெட்வொர்க். என்னது நெட்வொர்க். பர்சனல் பேங்கிங் சர்வீசஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ். பர்சனல் பேங்கிங் சர்வீசஸ் என்னன்னு சொல்லுவாங்க? ரிட்டைல் பேங்கிங். என்னது? ரிட்டைல் பேங்கிங். பர்சனல் பேங்கிங் என்ன சொல்கிறாங்க? ரிட்டைல் பேங்கிங். த ஃபாலோவிங் இஸ் த இன்டைரக்ட் காஸ்ட். சரியா? இப்போ இன்டைரக்ட் காஸ்ட்னா என்னது? காஸ்ட் ஆஃப் லாஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? அப்போ மணி பெய்டு ஃபார் ஒர்க்குங்கிறது டைரக்ட் காஸ்ட்டு, காம்பன்சேஷன் பெய்டும் டைரக்ட் காஸ்ட்டு, கான்ட்ராக்ட் வேல்யூவும் டைரக்ட் காஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ காஸ்ட் ஆஃப் லாஸ்ட் ஆஃப் டைம்ங்கிறது தான், டைம் லாஸ் ஆகிறது தான் என்னது? இன்டைரக்ட் காஸ்ட். அடுத்து ஸ்ட்ராங் ரூம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. வில் பி மோஸ்ட் எசென்ஷியல் ஃபார் த பேங்க் பில்டிங். இதில் இருக்கும் பேங்க் பில்டிங்கில் இருக்கும். அடுத்து ஒரு லீகல் அக்ரிமெண்ட் மேட் பிட்வீன் ஓனர் அண்ட் கான்ட்ராக்டர். என்னது? ஓனருக்கும் கான்ட்ராக்டருக்கும் இருக்கிறது என்னது? கான்ட்ராக்ட். ஓகேவா? எ லீகல் அக்ரிமெண்ட் மேட் பிட்வீன் ஓனர் அண்ட் கான்ட்ராக்டர் என்னது? கான்ட்ராக்ட். அடுத்து பேர்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். ஓகேவா? ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். அடுத்து பேர்ட்டில் ஈவெண்ட்னா என்னது? ஓகேங்களா? ஈவெண்ட்னா என்னது? பேர்ட்டில் ஈவெண்ட்னா என்னது? இங்கே பாருங்க, இது ஆக்டிவிட்டி. ஸ்டார்ட்டுங்கிறது ஈவெண்ட் தான், ஸ்டார்டிங் ஆஃப் த டாஸ்க்கு ஈவெண்ட் தான், ஃபினிஷிங் ஆஃப் த டாஸ்க்கு ஈவெண்ட் தான். அப்போ ஈவெண்ட்னா என்னது? ஸ்டார்ட் ஆர் ஃபினிஷ் ஆஸ் அ டாஸ்க். அடுத்து ஹையர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன்ஸ் ஹையர் அன்சர்டனிட்டி. ஒன்றும் இல்லை, சச்சினுக்கும் சேவாக்கும் உள்ள வித்தியாசம் தான். இப்போ சச்சின் 3 மேட்ச்சில் 50 50 50 போட்டிருக்காரு. ஷேவாக்கு டக்கு 100 50. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இவரும் 150 இவரும் 150. ஆனால் இவரோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0, இவரோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 50. ஸோ ஹையர் அன்சர்டனிட்டி ஷேவாக்கு மேலே இருக்குது. ஷேவாக்கு கிட்ட நம்ம பெட்டு கட்ட மாட்டோம், சச்சின் மேலே தான் பெட்டு கட்டுவோம். ஏன்னா லோயர் அன்சர்டனிட்டி சச்சின் மேலே. ஓகேவா? அடுத்து பார் சார்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிராண்ட் சார்ட். பார் சார்ட் என்னன்னு சொல்லுவாங்க? கேன் சார்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பார் சார்ட் இஸ் நோன் அஸ் கிராண்ட் சார்ட். பார் சார்ட்டை எதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப ரொம்ப மைனர் ஒர்க்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? பார் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப ரொம்ப மைனர் ஒர்க்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வாட்டர் சப்ளை அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, வாட்டர் சப்ளை அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம எத்தனை பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுவோம்? 4 to 5% ஆஃப் எஸ்டிமேட்டட் காஸ்ட். இப்போ 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம்னா அதில் 4% எவ்வளோ? 4000. ஆமாம், 4000 to 5000 தான் வாட்டர் சப்ளை அரேஞ்ச்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், கால்குலேட் த ரஃப் காஸ்ட் எஸ்டிமேட். ரஃப் காஸ்ட் எஸ்டிமேட் சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஏரியா? 500 மீட்டர் ஸ்கொயரு. ஓகேங்களா? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ? 6000 ரூபா. அப்போ எவ்வளோ வருது? 30 லட்ச ரூபா வந்துருச்சு. 500 மீட்டர் ஸ்கொயருக்கு 6000ங்கிறது 30 லட்ச ரூபான்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனால் ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 20% பப்ளிக் ஹெல்த் எலக்ட்ரிக் சர்வீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 30 lakhsல 20% 6 lakhs. அப்போ 30 lakhs ப்ளஸ் 6 lakhs எவ்வளோ வருது? 36 lakhs. ஓகேவா? இவ்வளோ தான். சிம்பிள். ஜேடிஓவில் ரொம்ப சிம்பிள் சம்ஸ் தான் வரும். A property is said to have distress value. சரியா? when it can fetch dash value than the higher value. சரியா? இப்போ எனக்கு டிஸ்ட்ரெஸ் வேல்யூக்கு அர்த்தம் தெரியல, நான் தமிழில் படிக்கிறேன். ஒரு சொத்தின் மதிப்பானது சந்தை மதிப்பை விட இருப்பின் அதனை துன்ப மதிப்பு. டிஸ்ட்ரெஸ்னா என்னது? துன்ப மதிப்பு. அப்போ மார்க்கெட்டோட கம்மியானதானே நமக்கு துன்பம். ஸோ லோயர். ஓகேவா? லோயர். அடுத்து the value of the property at the end of the useful life period. சரியா? என்ன சொல்கிறாங்க? the value of the property at the end of useful life period. இப்போ ஒரு பொருள் இருக்கா, அந்த பொருள் 30 வருஷம் தான் வேலிட் இருக்குது.
30வது வருஷம் அந்த பொருளோட வேல்யூ அதான் என்னது சால்வேஜ் வேல்யூ, அது எவ்வளோ இருக்கும் 10% இருக்கணும். ஓகேவா, எவ்வளோ இருக்கும் 10% இருக்கும். அடுத்து வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ்டு ஃபார் சப்ளையிங் ஆஃப் பிட்டுமன். பிட்டுமன் நம்ம வாங்குவோம்ல, எப்படி வாங்குவோம், டன் கணக்கில் வாங்குவோம். பிட்டுமனோட ஸ்டாண்டர்ட் யூனிட் எல்லாம் டன். அடுத்து அடுத்து பாருங்க, சைஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாடுலர் பிரிக் டைல் பிரிக்குன்ட்டாங்க. டைல் பிரிக்னா என்னது, அதோட வித்து கம்மியாக இருக்கும், சரி டெப்த்து கம்மியாக இருக்கும். எவ்வளோ 4 சென்டிமீட்டர், அவ்வளோதான். 19x9x9ங்கிறது ஸ்டாண்டர்ட் பிரிக்னா டைல் பிரிக் 19x9x4. அடுத்து சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளை ஒர்க் இருக்கா. சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளை ஒர்க்குக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் எவ்வளோ சொல்கிறாங்க, நான் முன்னாடியே சொன்னேன். வாட்டர் சப்ளைக்கு 4%, இதுவும் 4%, சானிட்டரி 4%, ரெண்டையும் கம்பைன் பண்ணி 8%. ஓகேங்களா, இதெல்லாம் இந்த எஸ்டிமேஷன் புக்கில் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இருக்கும். ஓகேவா. அடுத்து த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ரேண்டல் மம்பிள் மேசன்ரி, இதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் கொடுத்துட்டாங்க, ஏன்னு தெரியல. அடுத்து ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஒர்க்கு அப்படின்னா என்னது, ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஒர்க் இஸ் நோன் அஸ் என்னது, காஸ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். ஓகேவா. எஸ்டிமேஷன்னா என்னது, ப்ராபபிள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, ப்ராபபிள் காஸ்ட் தான் என்னது எஸ்டிமேஷன். அடுத்து யூனிட் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் அக்ரிகேட் என்னது, அக்ரிகேட் எதில் போடுவோம், எம்எம். ஓகேவா, என்னது எம்எம். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து த கம்ப்ரெஷன் மெம்பர் யூஸ்டு இன் ரூஃப் ட்ரஸ் அண்ட் பிரேசிங். இப்போ ரூஃப் ட்ரஸ் இருக்குல்ல, ட்ரஸ்னால் நம்ம ஸ்டீல் சினிமாலலாம் ஒரு இல்லை பின்னி மில், அங்கே இருக்க ட்ரஸ்ஸில் இருக்க, இப்போ நம்ம சிமெண்ட்டில் இருக்கிறது பேர் காலம்னு சொல்லுவோமா, இங்கே ஸ்டீலில் இருக்கிறது ட்ரஸ், சாரி ஸ்ட்ரட். ஓகேங்களா. அடுத்து த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் த டென்ஷன் மெம்பர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோனா என்ன சொல்கிறாங்க, அன்சப்போர்ட்டட் லென்த். என்னது, அன்சப்போர்ட்டட் லென்த்து பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அன்சப்போர்ட்டட் லென்த் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தான் என்னது, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. அடுத்து இன் டூ-வே ரெயின்ஃபோர்ஸ்டு ஃபூட்டிங், நல்லா பாருங்க, டூ-வே ரெயின்ஃபோர்ஸ்டு ஃபூட்டிங் இருக்குல்ல, ஒரே நிமிஷம், லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லிட்டோன்னா. அடுத்து டூ-வே ரெயின்ஃபோர்ஸ்டு ஃபூட்டிங்கில் ரெண்டு சைடுமே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஷார்ட்டர் டைரக்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபார் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் ஷார்ட்டர் டைரக்ஷன் த வித் ஆஃப் சென்ட்ரல் பேண்ட் ஷல் பி எவ்வளோது, வித் ஆஃப் சென்ட்ரல் பேண்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், சென்ட்ரல் பேண்டோட வித் ஆஃப் த ஃபூட்டிங்க்கு ஈக்குவலாக இருக்கும். என்னது, வித் ஆஃப் த ஃபூட்டிங்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. பாருங்க, இந்த டூ-வே ரெயின்ஃபோர்ஸ்டு ஃபூட்டிங், த ரெயின்ஃபோர்ஸ்ட் இன் ஷார்ட் டைரக்ஷன், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் ஷார்ட் டைரக்ஷன்ங்கிறது வித் ஆஃப் சென்ட்ரல் பேண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வித் ஆஃப் ஃபூட்டிங்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா.